உள்ளார். தலைநகர் புதுதில்லியை போல் தமிழகத்திலும் விரைவில் பாஜக ஆட்சி மலரும் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் பாஜக அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜக தலைமையில் தமிழகத்திலும் விரைவில் இரட்டை எஞ்சின் ஆட்சி அமையும் என்று தெரிவித்தார். புதிய தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி மொழியை திணிக்கவில்லை என்றும், மூன்றாவது மொழியாக ஏதேனும் ஒரு மொழியை விருப்ப மொழியாக ஏற்க வேண்டும் என்றுதான் வலியுறுத்தப்படுகிறது என்றும் அவர் விளக்கம் அளித்தார். அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையிலும் வேளாண் துறை, கல்வி, தொழில் வளம், விஞ்ஞானம் என பல துறைகளுக்கும் மத்திய பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சியைச் சேர்ந்த இரட்டை எஞ்சின் ஆட்சி அமைந்தால் மாநிலத்தின் வளர்ச்சி அதிவேகமாக இருக்கும் என்றும், இந்த வாய்ப்பை தற்போது தில்லி மக்கள் பெற்றுள்ளனர் என்றும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டார். மக்களுக்கு வளர்ச்சின்னா மத்தியிலும் ஆட்சி, மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கும் பொழுது வளர்ச்சியினுடைய விகிதம் டபுள் மடங்கு. இன்னைக்கு பீகாரினுடைய வளர்ச்சி, ஆந்திர பிரதேசனுடைய வளர்ச்சி, மகாராஷ்டிராவுடைய வளர்ச்சி, இந்த மாநிலங்கள் எல்லாம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் கூடி சீக்கிரம் டபுள் இன்ஜின் சர்க்கார் வர இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு அப்போ மிக முக்கியமான வளர்ச்சி பணிகள்லாம் இப்போ தடைபட்டிருக்கின்ற வளர்ச்சி பணிகள்லாம். முன்னதாக நாமக்கல்லில் உள்ள ஆஞ்சநேயர் மற்றும் நரசிம்மர் திருக்கோவில்களில் அமைச்சர் எல் முருகன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் வளாகத்தில் அமைச்சர் எல் முருகன் அன்னதானம் வழங்கினார். எந்த மொழிக்கும்